நண்பர்கள் அனைவரையும் டிஸ்கவர் யுவர் செல்ஃப் சேனல் சார்பாக வரவேற்கின்றேன். இன்னைக்கு நம்மளுடைய பதிவில் டிஆர்பி காமர்ஸ்க்கு சாப்டர் நம்பர் 3 அக்கவுண்டிங் கான்செப்ட் மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங் சம்மந்தமாக பார்க்க போகிறோம். இதில் 3 பிரிவுகளின் கீழே இருக்குது. 1 ரேஷியோ அனாலிசிஸ், 2 கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட், 3 ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட். இந்த 3 விதமான இந்த பாடங்களை எப்படி இந்த நம்முடைய டிஆர்பி போட்டித் தேர்வுக்கு தயார் செய்வது, எப்படி அதில் அதிக மதிப்பெண்கள் எடுப்பது, இந்த போட்டித் தேர்வுக்கான இந்த கேள்விகள் எவ்வாறு இருக்கும், இந்த பாடப்பதிவை வெகு சுலபமாக எப்படி படிப்பது என்பதை பற்றிய பதிவுதான் இது. இந்த பதிவை முழுமையாக ஸ்கிப் செய்யாமல் பாருங்கள். நான் ஏற்கனவே சொன்னது போல் பேனா பென்சில் எடுத்து வச்சுக்கோங்க, கீ பாயிண்ட்ஸை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு எளிமையாக புரியும். இது வரைக்கும் எங்களுடைய டிஸ்கவர் யுவர் செல்ஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே தர பெல் ஐகானையும் தட்டி விட்டுருங்க. அப்போ தான் எங்களுடைய பதிவுகள் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துக்கிட்டே இருக்கும். இன்னைக்கு டிஆர்பி காமர்ஸ் பாடத்தில் சாப்டர் 3 அக்கவுண்டிங் கான்செப்ட் மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங்கில் 3 பிரிவுகளாக பார்க்க போகிறோம். 1 ரேஷியோ அனாலிசிஸ் சம்மந்தமாக, அதாவது ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அனாலிசிஸ் அல்லது ரேஷியோ அனாலிசிஸ், கேஷ் ஃப்ளோ அண்ட் ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட். இந்த எபிசோடில் ரேஷியோ அனாலிசிஸ் பற்றி பார்க்கலாம். வாருங்கள் நண்பர்களே, பதிவிற்குள் செல்லலாம். முதல்ல ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அனாலிசிஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்துடலாம். இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அனாலிசிஸ்னால் வேறு எதுவும் கிடையாது. ட்ரேடிங், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட், இந்த 3 தான். இந்த ரேஷியோ அனாலிசிஸில் ட்ரேடிங் அக்கவுண்ட் சம்மந்தமாக சில ரேஷியோஸ் இருக்குது, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் சம்மந்தமாக சில ரேஷியோஸ் இருக்குது, பேலன்ஸ் ஷீட் சம்மந்தமாக சில ரேஷியோஸ் இருக்குது. இப்போ நம்ம வந்து ட்ரேடிங் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ரேஷியோன்னு தனியாக சொல்லிக்கலாம், பேலன்ஸ் ஷீட் ரேஷியோன்னு சொல்லிக்கலாம். பொதுவாக மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் எடுத்துக்கிட்டோம்னா டெசிஷன் மேக்கிங். அப்போ டெசிஷன் மேக்கிங் பண்ணுறதுக்கு இந்த ரேஷியோ வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு ரேஷியோ அப்படின்னா என்னன்னு பார்த்துக்கிட்டோன்னா, ரேஷியோ இஸ் எ ரிலேஷன்ஷிப் பிட்வீன் 2 நம்பர்ஸ். 2 எண்களுக்கு இடையிலான இந்த உறவு முறையை தான் நம்ம வந்து ரேஷியோ அப்படின்னு சொல்கிறோம். இந்த மேத்தமெட்டிக்கல் டூல் வந்து மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்து முக்கியமான இம்பார்ட்டன்ட் டெசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நாம் இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அனாலிசிஸை அப்படியே நாம் வந்து மேனேஜ்மெண்ட்டுக்கு கொடுக்கறதுக்கு பதிலாக அதனுடைய அப்ஸ்ட்ராக்டாக ஒரு ஜூஸ் வடிவத்தில் கொடுக்கக்கூடிய விதம் தான் இந்த ரேஷியோ அனாலிசிஸ். இந்த ரேஷியோ அனாலிசிஸில் நமக்கு மேத்தமெட்டிக்கல் டூல்ஸ் ரேஷியோ அப்படிங்கிறத யூஸ் பண்ணி நாம் சில ரேஷியோஸ் தயாரிக்கிறோம். அதுக்கு தேவையான ஃபார்முலாஸ் மட்டும்தான். ரொம்ப எளிமையாக நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னா இந்த ஃபார்முலாஸை வச்சுக்கிட்டு சின்ன சின்ன கணக்குகள் போடுற மாதிரி இருக்கும். இதில் தியரி பார்ட் ரொம்ப முக்கியம், ஃபார்முலாஸ் ரொம்ப முக்கியம். ஃபார்முலாஸை நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்களோ அதை பொறுத்து எளிமையாக கணக்குகளை செஞ்சிடலாம். ரைட், இப்போது நமக்கு இந்த ரேஷியோவில் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடியது லிக்விடிட்டி ரேஷியோ. இந்த லிக்விடிட்டி ரேஷியோ என்ன சொல்லும் அப்படின்னு சொன்னால், டு நோ த ஷார்ட் டேர்ம் சால்வன்சி பொசிஷன். டு நோ த ஷார்ட் டேர்ம் சால்வன்சி பொசிஷன் ரெஃபர்ஸ் டு இட் ஷோஸ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் தி கரண்ட் அசெட்ஸ் அண்ட் கரண்ட் லயபிலிட்டி. இந்த 2 தெரிஞ்சுக்கிட்டால் போதும். பேலன்ஸ் ஷீட்டில் கரண்ட் அசெட்ஸ் கரண்ட் லயபிலிட்டிஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு ஒரு வரிசையாக கரண்ட் அசெட்ஸ்னால் 7 தாங்க. கேஷு, அதாவது கேஷ் இன் ஹேண்ட், கேஷ் அட் பேங்க், ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், டெட்டாஸ், பில்ஸ் ரிசீவபிள் அண்டு ஸ்டாக் இன் ட்ரேட் ப்ளஸ் அந்த ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸ். இந்த 7 மட்டும்தான். இதை நீங்கள் அப்படியே வந்து வரிசையாக எடுத்து வச்சுக்கணும். நான் சொன்ன ஆர்டரில் எடுத்து வச்சுக்கிட்டா தான் அந்த கடைசி 2 கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து லிக்விட் ரேஷியோ கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து அந்த லிக்விட் அசெட்ஸ் எடுத்துக்கலாம். அப்சல்யூட் லிக்விட் அசெட்ஸ் கண்டுபிடிக்கும் போது அடுத்த 2 கட் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும். அதாவது ஸ்டாக் இன் ட்ரேடும் ப்ரிபேர்ட் எக்ஸ்பென்சஸும் நீங்கள் லெஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து லிக்விட் அசெட்ஸ் கிடைக்கும். அடுத்து அந்த கேஷ், பேங்க் அண்ட் ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது டெட்டாஸையும் பில்ஸ் ரிசீவபிளையும் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அப்சல்யூட் லிக்விட் அசெட்ஸ் கிடைக்கும். அதனால் அந்த ஆர்டரில் ஞாபகம் வச்சுக்கோங்க. கேஷ் இன் ஹேண்ட், கேஷ் அட் பேங்க், ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், டெட்டாஸ், பில்ஸ் ரிசீவபிள், ஸ்டாக் இன் ட்ரேட் அண்ட் ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸ். ஆக அந்த மொத்தம் 7 மட்டும் ஞாபகம் வச்சுங்க. அந்த மேலே 7ஐயும் எழுதிடுங்க. அந்த ஃபிக்ஸ், அதாவது கரண்ட் அசெட்ஸுக்கு. கரண்ட் லயபிலிட்டிஸ்னு எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப ஈஸி தான். சன்ட்ரி கிரெடிட்டாஸ் எடுத்துக்குவீங்க, பில்ஸ் பேயபிள்ஸ் எடுத்துக்குவீங்க, அதோட பேங்க் ஓவர் டிராஃப்ட் மற்றும் அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸை எடுத்துக்கணும். இந்த கரண்ட் லயபிலிட்டிஸ் அந்த கரண்ட் அசெட்ஸ் இந்த 2க்குள்ள ரிலேஷன்ஷிப்பை சொல்கிறது தான் லிக்விடிட்டி ரேஷியோஸ். இந்த லிக்விடிட்டி ரேஷியோஸ் எடுத்துக்கிட்டோம்னா மொத்தம் 3 இருக்குது. ஒன்று வந்து கரண்ட் ரேஷியோ, லிக்விட் ரேஷியோ, அப்சல்யூட்
லிக்விட் ரேஷியோ. கரண்ட் அசெட்ஸ் கரண்ட் லயபிலிட்டிஸ் இது ரெண்டும் தெரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த ஈஸியாக அந்த ஃபார்முலாவை ஒர்க் அவுட் பண்ணிடலாம். இந்த லிக்விடிட்டி ரேஷியோஸ் ஆர் மெஷர்ட் டு நோ த ஷார்ட் டேர்ம் சால்வன்சி பொசிஷன், இது தெரிஞ்சுக்கணும். அடுத்து உங்களுக்கு வந்து லாங் டேர்ம் சால்வன்சி பொசிஷனை எப்படி சால்வ் பண்ணுறது, நீண்டகால கடன்களை தீர்க்கும் திறன் அப்படின்னு எடுக்கணும். மொத்தம் 2 ரேஷியோ இருக்குது. டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ, லாங் டேர்ம் டெப்ட் டிவைடட் பை ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த லாங் டேர்ம் டெப்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பெரிய பேங்க் லோனு அப்புறம் வந்து டிபெஞ்சர்ஸ் இந்த ரெண்டையும் எடுத்துக்கிறோம். லாங் டேர்ம் டெப்ட் இதை வந்து நியூமரேட்டராக எடுத்துக்கிறோம். டினாமினேட்டராக வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ். ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ்னால் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ், ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ், ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், இந்த 4ஐயும் சேர்த்துக்கிறோம். அதாவது கரண்ட் இயரில் உள்ள லயபிலிட்டி சைடில் உள்ள ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டையும் சேர்த்துக்கிட்டு அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி செய்யணும். அடுத்து ப்ரொப்ரைட்டரி ரேஷியோ. இந்த ப்ரொப்ரைட்டரி ரேஷியோன்னு சொல்கிறது ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ் டிவைட் பை டோட்டல் கேபிட்டல் எம்ப்ளாய்டு. மொத்தமாக வந்து டோட்டல் கேபிட்டல் எம்ப்ளாய்டு. டோட்டல் கேபிட்டல் எம்ப்ளாய்டு ரெஃபர்ஸ் டு டோட்டல் அசெட்ஸ் எக்ஸப்ட் இன்டான்ஜிபிள் அசெட்ஸ் சச் எஸ் குட்வில், ப்ரிலிமினரி எக்ஸ்பென்சஸ், காப்பிரைட்ஸ், ட்ரேட்மார்க்ஸ், இதை தவிர்த்து உள்ள டோட்டல் அசெட்ஸ் வந்து டு நோ த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ் அண்டு டோட்டல் அசெட்ஸ். இதை வந்து ப்ரொப்ரைட்டரி ரேஷியோ அப்படின்னு சொல்லுவோம். ஃபஸ்ட்டு வந்து லிக்விடிட்டி ரேஷியோ வந்து ஷார்ட் டேர்ம் சால்வன்சி பொசிஷனை சொல்லக்கூடியது மொத்தம் 3. இந்த லாங் டேர்ம் சால்வன்சி பொசிஷன் சொல்லக்கூடிய 2 டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ, இன்னொன்று வந்து ப்ரொப்ரைட்டரி ரேஷியோ. அடுத்தபடியாக வந்து உங்களுக்கு வந்து டர்ன் ஓவர் ரேஷியோ, இதில் ஸ்டாக் டர்ன் ஓவர் ரேஷியோ, இது சம்மந்தமாக தான் வந்து நமக்கு டிஆர்பியில் கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸ்டாக் டர்ன் ஓவர் ரேஷியோ, ஸ்டாக் டர்ன் ஓவர் ரேஷியோ ரெஃபர்ஸ் டு த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ட் அண்ட் ஆவரேஜ் ஸ்டாக் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து டெட்டாஸ் டர்ன் ஓவர் ரேஷியோ, இதுலேயும் கொஸ்டின்ஸ் இருக்கும். நீங்கள் இந்த டெட்டாஸ் டர்ன் ஓவர் ரேஷியோ வந்து நமக்கு மந்த்து கேட்டால் எப்படி கண்டுபிடிக்கணும், டேஸ் கேட்டால் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சுக்கணும். இதில் வந்து கிரெடிட் சேல்ஸ் எடுத்துக்கணும், அதாவது டெட்டாஸ் டர்ன் ஓவர் ரேஷியோவுக்கு. அடுத்து வந்து கிரெடிட்டாஸ் டர்ன் ஓவர் ரேஷியோ அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கிரெடிட் பர்ச்சேசஸை எடுத்துக்கணும். அதாவது கடன் நம்ம வந்து வசூலிக்கும் திறன், வசூலிக்கும் நாட்கள் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த டெட்டாஸ் டர்ன் ஓவர் ரேஷியோ அண்டு கிரெடிட்டாஸ் டர்ன் ஓவர் ரேஷியோ. ஸ்டாக் டர்ன் ஓவர் ரேஷியோ இது பூராமே வந்து இந்த டர்ன் ஓவர் ரேஷியோ. டர்ன் ஓவர் ரேஷியோ எப்போயுமே வந்து டைமில் சொல்லணும். நான் சொன்ன முதல்ல இந்த ஷார்ட் டேர்ம் சால்வன்சி பொசிஷனையும் லாங் டேர்ம் சால்வன்சி பொசிஷனையும் சொல்லக்கூடியது வந்து ப்ரொப்போர்ஷனில் சொல்லுவோம். அடுத்து ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு ஒன்று இருக்குது. இது பூராமே ப்ராஃபிட்டபிள் ரேஷியோ அப்படிங்கிறதுல வந்துடும். ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோ அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மொத்தத்துக்கு ஃபஸ்ட்டில் ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ, கிராஸ் ப்ராஃபிட் டிவைட் பை நெட் சேல்ஸ் இன்ட்டு 100. அடுத்து நெட் ப்ராஃபிட் ரேஷியோ, நெட் ப்ராஃபிட் டிவைட் பை நெட் சேல்ஸ் இன்ட்டு 100. அடுத்து ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் ரேஷியோ. இந்த ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் ரேஷியோ கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப சிம்பிளாக நம்ம சொல்லணும் அப்படின்னா கிராஸ் ப்ராஃபிட்டில் இருந்து ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸை மட்டும் கழிச்சுக்கிட்டோம்னா அதுதான் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட். அதாவது கிராஸ் ப்ராஃபிட்டில் நான் சொல்லக்கூடிய அந்த 5 விஷயங்களை நம்ம வந்து தவிர்த்துடணும். ஃபினான்ஷியல் எக்ஸ்பென்சஸ் ஆர் ஃபினான்ஷியல் இன்கம், interest received or interest paid, dividend received or dividend paid, any profit or loss on sale of assets. ப்ராஃபிட் ஆன் சேல் ஆஃப் அசெட்ஸ் ஆர் லாஸ் ஆன் சேல் ஆஃப் அசெட்ஸ், இன்ட்ரெஸ்ட்டுங்கிற வார்த்தையோ, டிவிடெண்ட்ங்கிற வார்த்தையோ, அல்லது ப்ராஃபிட்ங்கிற வார்த்தையோ, லாஸ்ங்கிற வார்த்தையோ, ஃபினான்ஸுங்கிற வார்த்தையோ, பேங்க் அப்படிங்கிற வார்த்தை இருக்கக்கூடிய இந்த எக்ஸ்பென்சஸ் அண்ட் இன்கம் இதெல்லாம் எடுத்துட்டு நீங்கள் என்ன ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறோமோ அந்த ப்ராஃபிட்டுக்கு பேர் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் பை நெட் சேல்ஸ் இன்ட்டு 100 போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் ரேஷியோ வந்துடும். இது போக ஆப்ரேட்டிங் காஸ்ட் ரேஷியோ, 100 மைனஸ் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் ஈக்குவல் டு ஆப்ரேட்டிங் காஸ்ட் ரேஷியோ. ஆப்ரேட்டிங் காஸ்ட் கண்டுபிடிக்கிறது காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு எடுத்துக்கணும். இந்த காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு வேறு ஒன்றில் சேல்ஸ் மைனஸ் ஜிபி, அதாவது கிராஸ் ப்ராஃபிட். காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு ப்ளஸ் ஒன்லி ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் ஷோன் இன் தி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். அதாவது ஃபினான்ஷியல் எக்ஸ்பென்சஸ் தவிர்த்து நாம் வந்து ஆஃபீஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ், செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்பென்சஸ், இந்த 2ஐ மட்டும் நாம் எடுத்துக்கணும். வேறு எக்ஸ்பெண்டிச்சர் எடுக்கக்கூடாது. அதாவது ஃபினான்ஷியல் எக்ஸ்பெண்டிச்சர் தவிர்த்து இருக்கக்கூடிய டோட்டல் காஸ்ட், அதாவது காஸ்ட் அட்டு ட்ரேடிங், காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு ப்ளஸ் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் இன் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், இது 2ஐயும் சேர்த்துட்டு டோட்டல் ஆப்ரேட்டிங் காஸ்ட் டிவைடட் பை நெட் சேல்ஸ் இன்ட்டு 100 போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆப்ரேட்டிங் காஸ்ட் ரேஷியோ. இந்த மேனேஜ்மெண்ட் டெசிஷன் எடுக்கிறதுக்கு இந்த மேத்தமெட்டிக்கல் டூல்ஸ் ஆகிய இந்த ரேஷியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
ஒரு 20 ஃபார்முலா இருக்கும். அந்த ஃபார்முலாவை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு ரேஷியோவும் எதற்காக வந்து நம்ம கால்குலேட் பண்ணுறோம் அப்படிங்கிற விஷயமும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒன்று, நம்ம வந்து எஃபிஷியன்சியை சொல்லக்கூடிய இந்த டர்ன் ஓவர் ரேஷியோ, பெர்ஃபார்மன்ஸை சொல்லக்கூடிய ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோ, சால்வன்சி பொசிஷனை சொல்லக்கூடிய லிக்விடிட்டி ரேஷியோ அண்டு சால்வன்சி ரேஷியோ, இந்த ஹெட்டிங்கில் நாம் வந்து படித்து வச்சுக்கிட்டோம்னா எந்த ரேஷியோ எந்த பர்பஸுக்காக நம்ம கண்டுபிடிக்கும் அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்கில் அல்லது அக்கௌண்டிங் கான்செப்டில் இந்த ரேஷியோ அனாலிசிஸ் பற்றி நம்ம பார்த்தோம். இந்த ரேஷியோ அனாலிசிஸில் உள்ள ஃபார்முலாஸை நல்லா தரவு பண்ணிக்கிங்க. டேட்டாஸ் கொடுத்து ஆன்சர்ஸ் வந்து நீங்கள் ஈஸியாக ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எளிமையாக இருக்கும். ரொம்ப கஷ்டமானதெல்லாம் கேட்குறது இல்லை. தியரி சைடில் நல்லா பார்த்துக்குங்க. என்ன கேள்வி கேட்டாலும் நம்ம ஆன்சர்ஸ் பண்ணுற மாதிரி இட் ஷோஸ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் 2 நம்பர்ஸ் கொடுத்துட்டு அது என்ன ரேஷியோ அப்படின்ற மாதிரி இருக்கும். இல்லைனா டேட்டாஸ் கொடுத்து ஆன்சர்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு 15-20 இருக்குது. நல்லா முழுமையாக பார்த்துக்குங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். மீண்டும் அடுத்ததொரு பதிவில் இந்த பாடத்தில் உள்ள கேஷ் ஃப்ளோ ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டை பற்றி நாம் முழுமையாக பார்க்கலாம். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இது வரைக்கும் எங்களுடைய டிஸ்கவர் யுவர் செல்ஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே தர பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்லதொரு பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது டிஸ்கவர் யுவர் செல்ஃப் சேனல். எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் சொல்லுங்கள். நிச்சயமாக நீங்கள் டிஆர்பியில் வெற்றி பெற வாழ்த்துக்கள்.